தமிழ்நாட்டில் 200 கோடி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக 24 hours செயல்படக்கூடிய தமிழக அரசின் அந்த ஹெல்ப்லைன் இருக்கு 104 அந்த 104 தகவல் தருங்க. அந்த A local pharmacist has been arrested for forging prescriptions and dispensing extra medication. So hello everyone, இது உங்கள் டாக்டர் முகேஷ் from Mukidok channel. Ayurvedic system of medicine நல்லதா இல்ல allopathic medications நல்லதான்ற டிபேட்டே இப்ப இல்ல. Each and every system of medicine will have their own limitations. As an allopathic doctor நாங்க ஃபாலோ பண்ற லிமிடேஷன்ஸ் சொல்றேன், அதை கேளுங்க. புற்றுநோய் கேன்சர்ல எவ்வளவு ஸ்டேஜ் இருக்கு, எவ்வளவு கிரேடிங் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பேஷண்ட்க்கு சிம்டம்ஸ் என்ன வரும், அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன ஸ்டேஜ்ல நமக்கு குணமடைய செய்யற ரேடியோதெரபியோ கீமோதெரபியோ நம்ம கொடுக்க முடியுமா, இல்ல அறுவை சிகிச்சை செய்ய முடியுமா, கீமோதெரபியில என்ன ட்ரக் கொடுக்கணும், அந்த ட்ரக் வந்து இவ்வளவு வயசுக்கு அப்புறம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு பல கிளினிக்கல் ரிசர்ச்க்கு அப்புறம் தான் நம்ம மருந்து கொடுக்குறோம். ஒரு ஹெல்த் ஃபேக்டர், ஒரு ஏஜ் ஃபேக்டர், எந்த ஸ்டேஜ் வரைக்கும் கியூர் பண்ண முடியும், அட்வான்ஸ் ஸ்டேஜ் 4 கேன்சர்ஸ்ல என்னதான் மருந்து கொடுத்தாலும் ரேடியோதெரபி கொடுத்தாலும் சரி செய்ய முடியாத ஒரு கண்டிஷன் கிளினிக்கல் ரிசர்ச்ல அப்பதான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாலியேட்டிவ் கேர் இருக்கிற வரைக்கும் மேல பார்வையில் கஷ்டப்படாம பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றது ஒரு லிமிடேஷன். டயபெட்டிஸ், சர்க்கரை நோய் ரொம்ப முக்கியம். டைப் 1 இருக்கு, டைப் 2 இருக்கு. டைப் 1ல உங்களோட கணையம் வேலை செய்யாது, சோ இன்சுலின் சுரக்காது. டைப் 2ல கணையம் வேலை செய்யும், இன்சுலின் சுரக்கும். ஆனா உடல் பருமன் ஒபிசிட்டினால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற கண்டிஷனால இன்சுலின் உங்க உடம்புல வேலை செய்யாது. டைப் 1 டயபெட்டிஸ்ல கணையம் வேலை செய்யாது, வெளியே இருந்து இன்சுலின் ஊசி போட்டுதான் ஆகணும் நீங்க உயிர் வாழணும்னா, அதுக்கு கியூரே இல்ல. டைப் 2 டயபெட்டிஸ்ல லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வித் குட் ஹேபிட்ஸ் வித் ஓரல் ட்ரக்ஸ் எடுக்கிறது மூலமா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற உண்மை சொல்றது அது ஒரு லிமிடேஷன். ஆயுர்வேதிக் சிஸ்டம் ஆஃப் மெடிகேஷன்ஸ்ல அலர்ஜி, ஆஸ்மா, நுரையீரல் தொந்தரவு, வயிற்றுப்போக்கு உபாதைகள், வாந்தி, எலும்பு தேய்மானத்துக்கு தேவை நல்ல மருந்துகள் நிறையவே பல கிளினிக்கல் ரிசர்ச் ஆய்வுகள் மேற்கொண்டு ஆயுர்வேதிக் மெடிகேஷன்ஸ் மூலியமாகவும் சில கண்டிஷன்ஸ் கியூர் பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சும் ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாம எந்த ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் இருந்தாலும் என்னால் கியூர் செய்ய முடியும். டைப் 1 டயபெட்டிஸ் கணையம் இன்சுலின் சுரக்கலன்னா கூட இன்னும் 1 மாசத்துல சர்க்கரை நோயை என்னால் குணப்படுத்த முடியும்ன்ற ஒரு ஃபால்ஸ் பிலீவ் இன்னும் சில ஆயுர்வேதிக் மெடிக்கல் டாக்டர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதனால ஹோல் சிஸ்டம் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிக்கல் சிஸ்டமே பேக்அப் ஆகுது. என்ன டிசீஸை கியூர் பண்ண முடியுமோ அதை கியூர் பண்ண முடியும். கிளினிக்கல் ரிசர்ச் நிறைய இல்லாத டிசீசஸ் கியூர் பண்ண முடியாதுன்ற சொல்றதுல தப்பே இல்லை. Don't make the patient fool with a false belief for what it is not going to happen without knowing the underlying pathology of the disease. இதெல்லாம் தாண்டி சில ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் கிட்னி கல்னால வயிறு வலியோட வர பேஷண்ட்களுக்கு போடக்கூடாத டைக்ளோஃபெனாக் இன்ஜெக்ஷனை போடுறதும், 1 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தாலும் என்னால் கரைக்க முடியும் அந்த கல்ல அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் தர்றதும், பீரியட்ஸ் நேரத்தில் மெஃபெனிமிக் ஆசிட்னு சொல்லிட்டு மாத்திரை எழுதி தரதுனாலையும், மெடிக்கல்ல உட்காந்துருக்கிற சில ஃபார்மசிஸ்ட் டாக்டரோட நிறைய படிச்சவங்க இல்லையா, அவங்களே பிச்சு பார்ப்பாங்க, அவங்களே சக்கரை லெவல் பார்ப்பாங்க, அவங்களே மாத்திரை எழுதி தந்துருவாங்க. ஒரு ஜென்ரல் மெடிசன் டாக்டர் எழுதின சக்கரை மாத்திரையை டோஸா மாத்துவாங்க. இதெல்லாம் பண்றதுனால எவ்வளவு இன்விசிபிள் டெத் நடந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது. பொதுமக்கள் அவங்களோட உயிரை காத்துக்கொள்ளவும் பொது நலன் கருதியும் மெடிக்கல் மால் பிராக்டிஸ் செய்யற சில அயோக்கியர்களை எப்படி புகார் செய்யறது, எங்க புகார் செய்யறது, அதுக்கான என்னென்ன பனிஷ்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் தர்றாங்க அப்படின்னு சொல்றது டிஸ்கிரிப்ஷன்ல நான் போட்டிருக்கேன். அடுத்த வீடியோல நம்ம கிளியரா பார்ப்போம். நம்ம மெடிக்கல் கம்யூனிட்டி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஜெனரல் பப்ளிக் அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு என்னோட வேண்டுகோள்.